மறுபடியும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த தேதிகள்ல கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்கள்ல எப்பல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நீங்க வானிலை அறிக்கை கேட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். நேற்று மாலை நேரங்கள்ல ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிட்டோம். எந்தெந்த தேதியில மழை கிடைக்கும், எங்கெல்லாம் கனமழை வரும், எங்கெல்லாம் மிக கனமழை வரும், எங்கெல்லாம் மழையே வராதுங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். அதனால தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. அதனால நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த பொங்கல் நாள்லலாம் மழையே வராது. மழையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம்லாம் மழை வரும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எத்தனை மாவட்டங்கள்ல மழை பெய்து கொண்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பகுதிகளில் மிதமான மழையும் அதிக இடங்கள்ல கனமழையுமாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. மேற்கு தொடர்ச்சியிலும் மழை பதிவாகி இருக்கிறது. கண்டிப்பா நம்ம சொல்றோம், இன்றைக்கும் நாளைக்கும் மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்க போது. எந்தெந்த மாவட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை சந்திக்க போறோங்கிறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்துல அடுத்து வரப்போகிற ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜான்வரி 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அதாவது மழை குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது. இடைப்பட்ட நாளில் ஒரு அந்த 17ஆம் தேதி மட்டும், ஜனவரி 17 மட்டும் மழை குறையும். அதுக்கப்புறம் மறுபடியும் 18, 19, 20ல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலில் உங்கள் ஸ்க்ரீனில் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸோடைய பேர் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கனாலும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் அதை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜனவரி 20 வரைக்கும் மழை வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல இப்போ மிக கனமழைங்கிறது எப்போ வரப்போகுது, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. மிக கனமழைங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரப்போகுது. இந்த மிக கனமழையானது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறோங்க. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, பாளையங்கோட்டை, அதே மாதிரி அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, இந்த பகுதிகளெல்லாம் வந்து அதிக அளவு கன முதல் மிக கனமழை வந்து பதிவாகும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் திருநெல்வேலி, அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டங்கள், தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரத்தில் கனமழை மட்டும் இருக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பார்த்தா நீங்கள் போதுமானது. ரொம்ப அதிக மழையெல்லாம் தேவையில்லை, கனமழை மட்டும் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை, இங்கே வந்து மாடரேட் ரெயின்ஃபால், அதாவது மிதமான மழை மட்டும் இங்கே வந்து இருக்கும். பரவலாக ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் மட்டும் இந்த பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக பகுதியான மழை பொழிவாக மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கையில் விட்டு விட்டு அவ்வப்போது மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தற்போதைய தென் மாவட்டத்தினுடைய நிலவரம். அதனால் தென் மாவட்டத்தில் அது மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா அதில் குறிப்பாக திருநெல்வேலியில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழையும், அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையில் மிதமான மழையும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தில் வந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து லேசான மழை, மிதமான மழை தான். ரொம்ப அதிகமாலாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு மாடரேட் ரெயின்ஃபால், அந்த மிதமான மழை விட்டு விட்டு நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மிக கனமழைன்னு சொல்றோம் இல்லையா, அதிக மழை பொழிவு வந்து எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும்னா ஜனவரி 19, 20 டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 19, 20ல் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இந்த தேதியில் தான் கனமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொல்ற டேட்டை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதை நம்ம தேதிகள் சொன்னபடி 19, 20ல் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இந்த தேதிகளில் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில்
வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை பகுதியாக சில இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை எப்போ வரும்னா அதிகாலையில் மட்டும். இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அதிகாலையில் மட்டும் மழை எதிர்பாருங்க. கொஞ்சமாக தான் நமக்கு மழை இருக்கும், ரொம்ப அதிகம் இல்லை. லேசான மழை, மிதமான மழை, அவ்வளவுதான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அதுவும் மழை பகுதியாக தான் இருக்கும். எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வராது. மழை பகுதியாக லேசான மழை, மிதமான மழை மட்டும் சென்னையில் இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க பெருசாக நீங்கள் மழை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு கனமழை கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதிகாலையில் கொஞ்சம் நேரம் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு ஓய்வு கொடுக்கும். பகல் நேரங்கள், மாலை நேரங்களிலும் நல்ல ஒரு வெயில் காணப்படும். பகலில் நல்ல ஒரு வெயில், சிறப்பான ஒரு வெயில் வந்து சென்னை முதல் கடலூர் வரை எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லிதாங்க ஆகணும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். வெயில், நல்ல வெயில் காணப்படும். பகல் நேரங்களில் உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் அதிகாலையில் நிறைய பனிப்பொழிவு வரப்போகுது. இனிமேல் அடுத்து வரும் நாட்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். காட்பாடி, குடியாத்தத்தில். அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து திருப்பத்தூரில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, களவாய், செம்மேடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், தேன்கனிக்கோட்டை, ஒசூர் போன்ற பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் குறைவாகவும், பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாகவும் இந்த பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் பெருமளவு நமக்கு கனமழையானது தீவிரமாக வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சியில் சில இடத்துல பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேற்கு தொடர்ச்சியில் மழை பதிவாகும். குறிப்பாக தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், ஒரு சில இடங்களில் பகுதியாக லேசான மழை மட்டும் இந்த சேலம், நாமக்கல், கரூரில் ஆங்காங்கே சாரல் மழை போல அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பில்லை. மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூரில் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசியில் பகுதியாக கனமழையும், தென்காசி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழை சற்று வலுவாகவும், வடக்கு பகுதிகளில் மிதமான மழையாகவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மிதமான மழையும் நிச்சயம் உண்டு. தமிழகத்தில் தற்போதைக்கு புயல் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து புயல் வருமா ப்ரோன்னு கேட்குறீங்க. ஜனவரியில் ஒரு புயல் தாக்குமா, பெங்கல் போலவே ஒரு புயல் வந்து வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. பெங்கல் போலவே புயல் தற்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மழை மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். காற்றுனால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. மழையினால மட்டும்தான் நமக்கு பாதிப்புகள் ரொம்ப அதிகம். தயவு செய்து மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அறிவித்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. எந்தெந்த மாவட்டத்திலலாம் கனமழை, மிக கனமழை சொல்லி நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருக்குறோமோ தயவு செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தான் அதிக அளவு நமக்கு பாதிப்புகள் இருக்க போது. மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு இயல்பாகவும், அதிகாலையில் மட்டும் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவாகவும் ஆங்காங்கே வந்து பதிவாகும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 20க்கு அப்புறம் இன்னும் அடுத்தடுத்து பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த தேதியில் நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் பிப்ரவரி மாதம் தானே, பெருசாக ஒன்றும் மழை வராது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், 2021, 2022 வருஷம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளில் பிப்ரவரியில் கூட நமக்கு வரலாறு காணாத மழை பொழிவு பதிவானதெல்லாம் உண்டு. கடலூர் மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் வெள்ளப்பெருக்கு வந்த ஆண்டுகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் பிப்ரவரி மாதம் தானே சொல்லி அசாதாரணமாக விட்டுறாதீங்க. அப்பயும் நமக்கு கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமாங்கிறத வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுக்குறோம்.